உங்கள் முன்னாலே இந்த சிறப்பான இந்த பிறந்த நாள் விழாவினை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். சொத்துக்களை முதலமைச்சராக இருந்த நேரத்திலே சொத்துக்களை சேர்த்து வைத்திருக்கிற காரணத்தினாலே அந்த பணத்தினர் அந்த சொத்துக்களை எல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்கிற அந்த ஒரு சிந்தனை மட்டும்தான் அவரிடத்தில் இருக்கிறதே ஒழிய எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி, அம்மா ஆரம்பித்த கட்சி இதை மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாமல் இருக்கிறார்கள். அதை இப்பொழுது இரண்டாவது கட்டத்தில் இருக்கிற தலைவர்கள் எல்லாம் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்கள் எல்லாம் புரிந்தவர்களை நீங்கள் கட்சியை விட்டு நீக்கியவர்களை நீங்கள் ஒன்றாக சேர்க்க வேண்டும் என்று சொல்லியும் அடம் பிடித்துக் கொண்டு இங்கே ஓனாயும் வெள்ளாடும் ஒன்னா சேராது, அப்புறம் பயிரும் களையும் இருந்தா வெள்ளாம வராது என்று சொல்லி அறிக்கை விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதை இன்றைய தினம் செங்கோட்டையன் என்கிற ஒரு சீனியர் அமைச்சர், நான் கொங்கராபாளையத்தில் மீட்டிங்ல பேசினேன், இங்கே இரண்டாம் கட்ட தலைவர்கள் சிந்திக்க ஆரம்பித்து விட்டார்கள், உள்ளே பிரச்சனை ஆரம்பித்து விட்டது, கூடிய விரைவில் பிரச்சனைகள் வெளியே வரும் என்று கொங்கராபாளையத்திலே நான் சொன்னேன். அங்கே செங்கோட்டையர்கள் இருக்கிற இடம் தெரியாமல் அவர்களை உட்கார வைத்திருக்கிறார்கள், நிச்சயமாக பிரச்சனை உருவாக போகிறது என்று சொன்னேன். இன்று செங்கோட்டையனும் ஆரம்பித்து விட்டார்கள். செங்கோட்டையனுக்கு ஆதரவாக தங்கமணி என்கிற ஒரு அமைச்சரும் இன்றைய தினம் அவருக்கு ஆதரவாக சென்றிருக்கிறார்கள். எனவே பழனிசாமி எம்ஜிஆர் கட்சி நல்ல பெரிய கட்சி, அம்மா வளர்த்த கட்சி, திமுகவுக்கு எதிர்ப்பாக இருக்கிற ஒரு கட்சி என்று சொன்னால் அதிமுக தான், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனா அதிமுக மட்டும் பழனிசாமியுடைய தலைமையிலேயே இருந்தால் வெற்றி பெற்று திமுகவை வீழ்த்துகிற வல்லமை அந்த கட்சிக்கு நிச்சயமாக வருகிற வாய்ப்பே கிடையாது என்பதை அங்கே இருக்கிற ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர், எல்லா மாநில பொறுப்பில் இருப்பவர்கள், முன்னாள் அமைச்சர்கள் எல்லோரும் புரிந்து கொண்டு விட்டார்கள். எனவே போர்க்குடி தூக்க ஆரம்பித்து விட்டார்கள். எனவே அதையெல்லாம் பார்த்து கொண்டுதான் எம்ஜிஆருடைய கட்சி, அம்மா வளர்த்த கட்சி மீண்டும் நல்லதொரு நிலையிலே இருக்க வேண்டும், திமுக என்கிற தீய சக்தி வீழ்த்தப்பட வேண்டும் என்று அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள், அம்மாவுடைய உண்மையான தொண்டர்கள் எல்லாம் ஒன்றாக சேருவோம், திமுக என்கிற தீய சக்தியை வீழ்த்துவோம், அந்த உண்மையான தொண்டர்களாக இருக்கிற நிச்சயமாக இருக்கிற அந்த நண்பர்கள் அனைவரும் ஒன்று சேர வேண்டும். அதுவும் மோடியினுடைய தலைமையிலே தேசிய ஜனநாயக கூட்டணி இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட தேசிய ஜனநாயக கட்சி, அதுல இன்னைக்கு கூட நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி தோழர்கள் இந்த ஊர்ல இருக்கிறாங்க. அன்புமணி ராமதாஸ், அவருடைய அப்பா ராமதாஸ் போன்றவர்கள் எல்லாம் இங்கே அண்ணன் டிடிவி தினகரனோடு இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள், இணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மோடி அவர்களும் இங்கே தமிழ்நாட்டினுடைய தலைவராக இருக்கிற அண்ணாமலை அவர்களும் மீண்டும் அதை போலவே இந்த பழனிசாமிக்கு 4.5 வருஷம் உதவிகரமாக இருந்தது டெல்லி சர்க்கார் தான். டெல்லியிலே இருக்கிற அந்த அவர்கள் உதவி செய்த காரணத்தினாலே 4.5 ஆண்டு காலம் அவர் ஆட்சியினை செய்தார்கள். 1000 கோடி, அது நம்ம கணக்கே சொல்ல முடியாத அளவுக்கு அவர்கள் சொத்துக்களை சேர்த்து வைத்திருக்கிறார்கள். அப்படி சேர்த்து வைத்திருக்கிற அந்த சொத்துக்களை வைத்துக் கொண்டு யாராவது சட்டம் போட்டா அவங்களுக்கு ஒரு பொட்டி அனுப்பிச்சிடுறது. அப்படி இன்னும் சொல்ல போனா திமுகவுக்கும் பழனிசாமிக்கும் ரகசிய ஒப்பந்தம் இருக்கிற காரணத்தினாலேதான் 4 ஆண்டு காலம் பழனிசாமி மீது எந்த நடவடிக்கையுமே எடுக்காமல் இருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள். இங்கே எல்லாரும் பேசிவிட்டார்கள் அம்மா அவர்கள் செய்த சாதனை. அதே போல் திமுக 4 ஆண்டு காலத்திலே அந்த சொத்து வரி, மின் கட்டணம், பால் விலை எல்லாவற்றையும் உயர்த்தி விட்டது. அப்படி அவர்கள் மக்களுக்கு சொன்ன அந்த நல்ல வள திட்டங்களை எல்லாம் செய்யாமல் மக்களுக்கு கெடுதலான திட்டங்களை தான் செய்து கொண்டு வருகிறார்கள். எனவே திமுக என்கிற அந்த கட்சியினுடைய ஆட்சியை மக்கள் வெறுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பணத்தை வைத்துக் கொண்டே நாம் மீண்டும் ஆட்சியை பிடித்து விடலாம். அதே போலவே பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் தனியாக பிரித்து வச்சா அதுக்கப்புறம் அவரை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. எனவே அவரும் வெளியே வந்து விட்டால் அந்த 6 அமைச்சர்கள் 40 எம்எல்ஏக்கள் செங்கோட்டையின் பின்னாலே இருக்கிறார்கள். இன்னும் ஒரு 10 நாட்கள் 20 நாட்களுக்கு உள்ளாக நிச்சயமாக அந்த கட்சி பிளவுபடும். ஒன்று பழனிசாமி எங்களோடு கூட்டணிக்கு வருவார், அல்லது பழனிசாமி தூக்கி எறியப்பட்டு அந்த கட்சியிலே வேறு சிலர், குறிப்பாக செங்கோட்டையன் போன்ற சீனியர் தலைவர்கள் பொறுப்படுத்தி அந்த கூட்டணியிலே சேருவார்கள். அந்த கூட்டணி திமுகவை வீழ்த்தும் என்று சொல்லி அம்மாவுடைய பிறந்த நாளிலே மீண்டும் அம்மா வளர்த்த கட்சி
இந்த நாட்டிலே வல்லமையோடு வளம் வரும். அதற்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நிச்சயமாக இந்த கூட்டணியிலே நாம் எல்லாம் ஒன்றாக இருப்போம். அண்ணன் தினகரன் அவர்களே சொல்லுகிறார்களே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஏற்படுத்தப்பட்டதை அதிமுகவை மீட்டெடுப்பதற்குத்தான் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே பழனிசாமியுடைய துரோகத்தால் இன்றைய தினம் நிச்சயமாக சில காரியங்கள், தவறான காரியங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் வருங்காலத்திலே அவைகள் எல்லாம் சரி செய்யப்பட்டு அந்த அதிமுகவையும் டிடிவி தினகரன் அவர்கள் மீட்டெடுப்பார்கள். தேசிய ஜனநாயக கட்சியினுடைய அந்த கூட்டணி அரசாங்கம் வருகிற பொழுது நம்முடைய மக்கள் செல்வர் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களை நாமும் அரியணைகளை அமர்த்துவோம் என்று சொல்லி அண்ணன் அவர்களை அந்த கூட்டணி சர்க்காரிலே நிச்சயமாக ஒரு வல்லமை மிக்க பதவியிலே, அது முதலமைச்சராக இருந்தாலும் அது வாய்ப்புகள் வருகிற பொழுது முதலமைச்சர் அல்லது அந்த கூட்டணியிலே மிகப்பெரிய ஒரு அவர் விரல் காட்டுகிறவர்கள் தான் எல்லா பதவிகளுக்கும் வர முடியும் என்கிற நிலையிலே அவருடைய நிலை மிகவும் வல்லமை மிக்க நிலையாக அந்த கூட்டணி அரசிலே இருக்கும் என்று சொல்லி அவருக்கு மகுடம் சூட்டுவோம். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த பிறந்த நாள் விழாவிலே அதை சூளுரையாக நாம் எடுத்துக்கொண்டு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் தமிழ்நாட்டினுடைய அரசியலே இன்றைய தினம் நான் சொல்லுகிறேன். தமிழ்நாட்டினுடைய அரசியலில் என்ன நடக்க வேண்டுமோ அதையெல்லாம் சரி செய்யக்கூடிய வல்லமை அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களுக்கு உண்டு. அதை அவர்கள் செய்வார்கள். யார் யாருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு நன்றாக தெரியும். எனவே அப்படிப்பட்ட அண்ணன் அவர்களுடைய தலைமையிலே இயங்குகிற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த பிறந்த நாள் விழாவிலே நாங்கள் சூளுரைக்கின்றோம். வருங்காலத்தில் 26 சிஎஸ்க்கு திமுகவை வீழ்த்தி நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியை நாம் ஆட்சியிலே அமர்த்துவோம். அதிலே மக்கள் செல்வர் அந்த அரியணையிலே அதிலே அமர்வார்கள் என்று சொல்லி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.